முதலாக வாளேந்தி வீர சமர் புரிந்து ரத்தம் சிந்தியவர்கள் இமய முதல் குமரி வரை பறந்து கிடக்கக்கூடிய இந்திய உபகண்டத்தில் தமிழகத்தில் அதிலும் தென்கோடி பகுதியிலேதான் முதலாக இந்த சரித்திரத்தை தீட்டினார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த நாட்டினுடைய விடுதலை வரலாற்றிலே அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். எப்படி வரலாறு என்றால் உலகிலேயே மூத்த குடி தமிழ் குடி, உலகினுடைய பிராதனமான இனம் தமிழ் இனம் என்று சொல்கிறோம். அதை போல இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைந்திருக்கக்கூடிய இந்திய உபகண்டத்தினுடைய விடுதலைக்கும் ரத்தம் சிந்தியவர்கள் இந்த தென்னாட்டிலேதான். இங்கேதான் நெல்கட்டஞ்சவலில் மாமன்னர் பூலித்தேவர் அவர்கள் வெள்ளையர் படைகளை சிதற அடித்து எவராலும் ஜெயிக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்த பிரிட்டிஷ் தளபதிகளின் படைகளை புறமுதுகிட்டு ஓடச் செய்து எவராலும் தோற்கடிக்கப்பட முடியாத மன்னராக வாழ்ந்தவர் நெல்கட்டஞ்சவல் மன்னர் பூலித்தேவர் அவர்கள். இதை நான் குறிப்பிட காரணம், பல ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாட்டில் தெற்கு சீமையில் முதலாக நெல்கட்டஞ்சேவல் மன்னர் பூலித்தேவருக்கு தென்னாட்டிலேயே முதல் சிலை அமைத்தவன் எளியவன் வைகோ என்ற தகுதியோடு இங்கே நான் நிற்கிறேன். அதுவரை சிலையே கிடையாது. கழுகுமலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய சாயமலை வலசை வட்டாரத்தில் சிதம்பரபுரத்தில் நான் மாமன்னர் பூலித்தேவருக்கு சிலை அமைத்து அதை போல நாட்டின் விடுதலைக்காக தென்னாட்டில் அதிக ஆண்டுகள் சிறையிலே அடைபட்டு கிடந்த தென்னாட்டு சிங்கம், வங்கத்து சிங்கத்தினுடைய வலதுகரம் பசும்பொன் தேவர் திருமகனாருடைய சிலையையும் மாமன்னர் பூலித்தேவர் சிலையையும் என் சொந்த செலவில் நானும் என்னுடைய தம்பியும் மண்டபம் அமைத்து இந்த இரண்டு சிலைகளையும் அங்கே நாங்கள் எழுப்பினோம். அதை போல வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய புகழ் நாடெங்கும் பரவ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்திய நாட்டினுடைய பிரதமர் பொறுப்பிலே இருந்த நான் எந்நாளும் மதிக்கின்ற அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த போது ஒரு கட்டத்தில் தபால் துறை அந்த இலாக்காவினுடைய அமைச்சர் மாற்றப்பட்டு தபால் துறை பொறுப்பு பிரதமரிடத்திலே நேரடியாக வந்த அந்த காலகட்டத்தில் அன்றைக்குத்தான் அந்த பொறுப்பு அவரிடம் வருகிறது. தபால் துறையினுடைய பொறுப்பு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய கரத்திற்கு வருகிறது. நமது சிவகாசி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆருயிர் இளவல் ரவிச்சந்திரன் அவர்கள் சுட்டிக்காட்டியதை போல அந்த பொறுப்பு அவரிடத்திலே வந்த அன்று சவுத் பிளாக்கில் பிரதமருடைய அலுவலகத்துக்கு சென்று இது நீண்ட நாட்களாக இந்த கோரிக்கை கையெழுத்திடப்படாமல் இருக்கிறது, இதற்கு முன்னர் இருந்த அமைச்சரிடமும் நான் சொல்லிவிட்டேன், நீங்கள் வருகிற முக்கியமான நிகழ்ச்சியாக வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு புகழ் சேர்க்கின்ற விதத்தில் இந்த அஞ்சல் தலை வெளியிடுகின்ற உத்தரவுக்கு நீங்கள் ஆணையிட வேண்டும் என்று கூறிய போது நான் என்னுடைய செயலாளரை அழைத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு உத்தரவிடுகிறேன் என்று அவர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உரிமை எடுத்துக்கொண்டு உங்கள் அழகான கையெழுத்தை இந்த கடிதத்திலேயே நீங்கள் வழங்கலாமே என்று கேட்க அவர் காட்டுகிற அன்புக்கு அடையாளமாக அதே தாளில் அவர் கையெழுத்திட்டு வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அஞ்சல் தலையை வெளியிட்டோம். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அக்டோபர் திங்கள் 16ஆம் நாள் இங்கே மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. நான் நடந்து போன சரித்திரத்தினுடைய பல்வேறு சம்பவங்களை விவரிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. வரதராஜன் அவர்கள் நம்முடைய விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர், கழகத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சிங்கம். அவர் ஒரு கட்டத்தில் சட்டமன்றத்தில் என்னை பற்றி
ஒரு உறுப்பினர் இழிவுபடுத்தி பேசிய பொழுது பாஞ்சை சிங்கம் எப்படி அன்றைக்கு பாய்ந்து சென்றதோ அதை போல சட்டமன்றத்துக்குள்ளே அவர் பாய்ந்து சென்றார். அப்படிப்பட்ட வரதராஜன் அவர்கள் கடந்த ஒரு மாத காலமாக திட்டமிட்டு இந்த நிகழ்ச்சியை ஒரு மாநாடு போல நடத்த வேண்டும் என்று நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு நேரடியாக சென்று வாருங்கள், பாஞ்சை சிங்கத்தின் புகழ் பாட வாருங்கள், அவர் தூக்குமரத்தை முத்தமிட்ட அந்த நினைவு நாளுக்கு பெருமை சேர்க்க வாருங்கள் என்று அழைத்தார். தம்பி கணபதி பாண்டியன் ஒன்றிய பொறுப்பாளரும் மற்ற தோழர்களும் இந்த விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்த மைதானத்தை சீர்படுத்தி இவ்வளவு சிறப்பாக விழா நடைபெறுவதற்கு அரும்பாடுபட்டார்களே, அவர்களை நான் பாராட்டுகின்றேன். அதை போல இந்த அறக்கட்டளையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய என்னுடைய ஆர்வீர் சகோதரர் குட்டி அவர்கள் ஒரு 4 வார காலம், ஏறத்தாழ ஒரு மாத காலம் ஊர் ஊராக சென்று இந்த விழாவை பற்றி எடுத்து சொல்லி அவர் ஆற்றி இருக்கிற பணி மறக்க முடியாதது. பல ஆண்டுகளாக இந்த வட்டாரத்திலே இருளடைந்து கிடைக்கிறதே வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சிலை என்று என்னிடத்திலே வந்து வருத்தப்பட்டிருக்கிறார். அவர் தூக்கிலிடப்பட்ட நாளன்று கூட வெளிச்சம் இல்லையே என்று வேதனைப்பட்டிருக்கிறார். அந்த விதத்தில் தான் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய இந்த பெருமைமிகு புகழை உயர்த்தி காட்டுவதற்காக இந்த நிகழ்ச்சி இங்கே நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தியாகிகளை மதிக்க வேண்டும். ஜாதி மதம் கட்சி எல்லைகளை எல்லாம் கடந்து யாரெல்லாம் இந்த நாட்டுக்காக பாடுபட்டு உயிர் நீத்தார்களோ, கொள்கைக்காக தங்களுடைய குருதியை சிந்தினார்களோ, லட்சியத்துக்காக ஆவியை தந்தார்களோ, அவர்கள் என்றைக்கும் போற்றப்பட வேண்டியவர்கள். நான் உலகத்தில் எத்தனையோ நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். செல்லுகிற தேசங்களில் அங்கே லட்சியத்துக்காக உயிர் நீத்த தலைவர்களினுடைய கல்லறை எங்கே இருக்கிறது என்று தேடித்தான் நான் சென்றிருக்கின்றேன். அந்த வகையில் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய புகழை பேசுகிற நேரத்தில் அவர் கொஞ்சம் சமரசம் செய்து கொண்டிருந்தார். வெள்ளையருக்கு கப்பம் செலுத்துவதற்கு தயார் என்று முடிவுக்கு வந்திருந்தால் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையும் கொத்தளமும் அரண்மனையும் இருந்திருக்கும். ஆனால் இத்தனை ஆயிரம் மக்கள் இங்கே திரண்டு நடக்கிற நிகழ்ச்சி நடக்காது. எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது தெரியுமா? நாம் நடத்துகின்ற விழா வருடந்தோறும் நடத்தினோம். இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டோம். அருமை தம்பி வரதராஜன் அதற்காக அரும்பாடுபட்டார். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வானமே வாழ்த்துகிற காரணத்தினாலேதான் எந்த வார்த்தைகளை சொல்லி அந்த வார்த்தைகள் இன்றைக்கு 208 ஆண்டுகள் கடந்து ஓடி மறைந்ததற்கு பிறகும் மக்களின் இதய சுவர்களிலே பட்டு தெரித்துக் கொண்டிருக்கிறதோ சரித்திர பிரசித்தி பெற்ற வார்த்தைகள். சில வார்த்தைகள் சரித்திரத்திலே இடம்பெற்று விடுகின்றன. செய் அல்லது செத்து மடி ராபர்ட் பேன்சனுடைய கவிதையை 42 ஆகஸ்ட் புரட்சியில் மும்பை நகரத்திலே இருந்து முழக்கமிட்டார் அண்ணல் காந்தியார். அந்த சொற்கள் சரித்திரத்திலே நிரந்தரமாக இடம்பெற்று விட்டன. அதை போலத்தான் நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் ஏமாப்போம் பிடியறியோம் என்ற அப்பரடிகளின் சொற்கள் 1000 ஆண்டுகள் கிளர்ந்தாலும் கூட அது இலக்கியவாதிகளின் இதயங்களிலும் இன்றைக்கு பட்டு தெரித்துக் கொண்டிருக்கின்றது. நெற்றிக்கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றமே என்ற சங்கருப்பது எங்கள் குலம் சங்கரனார் ஏதுகுலம் என்று ஒலித்த நக்கீரனுடைய குரல் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளையும் புறகு முதுகடை செய்தது என்பதனால் இன்றைக்கும் அந்த வார்த்தைகள் நிரந்தரமாக இடம்பெற்று விட்டன. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். பேரறிஞர் அண்ணாவினுடைய சொற்கள் அது நிரந்தரமாக மனித சமுதாயம் இருக்கின்ற வரையிலே அது இடம்பெற்று தீரும். பிதாவே இவர்களை மன்னித்து விடும், இவர்கள் செய்வது என்ன என்பதை அறியாமலே செய்கிறார்கள் என்று கொல்கத்தாவிலே கல்வாரியிலே சிலுவையிலே ரத்தம் வழிந்தோடி கொண்டிருந்த நிலையிலும் தனது 2 பக்கத்திலும் 2 கள்வர்களை சிலுவையிலே அறைந்து
அவரை இழிவுபடுத்தி உதாசீனப்படுத்தி